மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மன மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு கதையோடு, அதாவது ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நான் இந்த கதைகளை சொல்லும் பொழுது நிறைய நேயர்கள் எனக்கு ஃபோனில் தகவல் சொல்கிறாங்க, இல்லை பேசுகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க சொல்லும் ஒரு வார்த்தை, இந்த நீதி கதைகள் எல்லாம், அதாவது அதெல்லாம் நீதியெலாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அதை சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் தான் இப்போ ஆள் இல்லை. ஆனால் இந்த கதைகள் மூலமாக நாங்களும் தெரிந்து கொள்கிறோம்னா என்ன, நாங்களும் எங்களை புதுப்பிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய குழந்தைகள், எங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளும் இதை இப்பொழுது தெரிந்து கொள்ளும் ஒரு விதமாக இந்த கதைகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்று என்ன ஒரு தகவல் அப்படின்னா, எனக்கு இன்று வரை, அதாவது நாம் சொல்லுவோம் நேற்று முடிந்து விட்டது, நாளைய நமக்கு தெரியாது, ஆனால் இன்று நம்முடைய கையில் இருக்கும் ஒரு நாள் இது. இதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம், இல்லை எந்த விதமாக நம்மை நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம், இல்லை அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கிறோம், இல்லை நமது குடும்பத்திற்கு எப்படி நாம் சரியாக நடக்கிறோம் என்பது மாதிரி பல தகவல்கள் இருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, நேற்றுக்கு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு நமக்கு தெரியாது, இன்றைக்கி அப்படிங்கிற போது நல்ல விதமாக அப்படின்னு நான் நினைக்கிற போத, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு மேலாக இந்த நீதிக்கதைகளை நான் படிக்கும் பொழுது என்னுடைய பொழுது மிக மிக சிறந்ததாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாகவே இப்போ நாம் இந்த கதையெல்லாம் தினம் இப்போ இருக்கும் காலம் அப்படி மாறிவிட்டது. 50 வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்த அந்த குடும்பம் அது வேறு, அதனுடைய நேரம் வேறு. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ 5 வயது குழந்தைகள் கூட எனக்கு டென்ஷனாக இருக்கும், நாங்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளெல்லாம் உபயோகிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கதைகளுக்கும் அவர்கள் நேரத்தை செலவழித்து கேட்கிறார்கள். அதற்கு எனக்கு நன்றி கூட சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேயர்களே. இப்பொழுது மன மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு கதை. அதாவது ஒரு பெரிய காட்டில் ஒரு அணில் ஒன்று இருக்குது. அந்த அணில் சந்தோஷமாக நல்லா மரத்துக்கு மரம் தாவி செடிகளோடு கொடிகளோடு விளையாடி கொண்டு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு சோகமே கிடையாது. இப்படியே விளையாடிட்டுருக்கிற போத ஒரு நாள் என்ன பண்ணுறது, அந்த மரத்தின் கீழே ஒரு சிங்கம் தூங்கி கொண்டிருந்தது. சிங்கத்து மேலே அணிலுக்கு நம்ம என்ன சொல்லலாம், கால் தவறியா கை தவறியா, ஏதோ ஒன்று தவறி விழுந்து விட்டது, சரியா? சிங்கத்து மேலே விழுந்துடுச்சு. உடனே விழுந்த உடனே சிங்கம் முழித்து கொண்டு விடுகிறது. உடனே அணில் ரொம்ப பயந்து நடுங்கிறது. ஐயோ, இது மேலே போய் நம்ம விழுந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு உடனே சிங்கம் என்ன பண்ணுறது, கோவமாக பார்க்கறது அணிலை. பார்த்த உடனே அணில் நினைக்கிறது, நாம் அவ்வளோதான் இன்றைக்கி சிங்கத்து கையில் மாட்டினோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போத, சிங்கம் என்னென்ன புதுசாக உன்னை சொல்கிறது. அணிலை பார்த்துட்டு, நீ எப்படி எப்போ பார்த்தாலும் இப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இப்படியே இருக்கியே, அது எப்படி உன்னால் முடியறது, இதற்கு சரியான நீ பதில் சொல்லணும், இல்லைனா அப்படின்னு ஒரு வார்த்தையை நீட்டிக்கிறது. உடனே அணில் இது மேலே தான் விழுந்தோம், இது ஒரு பெரிய வம்பில் மாட்டின்ட்டோம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு, சரி சிங்கம் ராஜாவே, நான் கண்டிப்பாக சரியான பதிலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறது. அப்போ சிங்கம் சொல்கிறது, நீ மட்டும் இதுக்கு சரியான பதில் சொல்லலைன்னா நான் ஒன்றை சாப்பிட்டுடுவேன், நீ சரியாக சொன்னால் ஒன்றை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போவே இதுக்கு பாதி உயிர் போய்டுறது. நாம் சொல்கிறது சரியா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனாலும் சிங்கத்துக்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் சரி அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இது முன் யோஜனையாக ஒன்றையும் சொல்கிறது அணில். சரி, நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் நான் பதில் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரி, என்ன கேளு அப்படின்னு இந்த சிங்கம் கேட்கிறது. கேட்ட உடனே இந்த அணில் சொல்கிறது, இந்த பதிலை அந்த மரம் உச்சி இல்லை அங்கே இருந்துட்டு தான் நான் சொல்லுவேன், நான் இங்கே இருந்துட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன என்ன பாதுகாப்பு பாருங்கள், ஏன்னா அதுக்கு தெரியும் இது இருக்கிறதோ இத்தனை உண்டு, அசிங்கமாக பெருசு. உடனே அந்த பாதுகாப்பாக என்ன சொன்ன உடனே சிங்கமும் சரி அப்படின்னு அனுமதி கொடுக்கறது. ஆனால் நீ சரியான பதில் சொல்லணும் அப்படிங்கன்னு மிரட்டுற மாதிரி சொல்கிறது. உடனே அணில் என்ன பண்ணுறது, கிடன்னு அந்த மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துக்கிறது. இப்போ கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதே கேள்வி தான், நீ எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்க, மன நிறைவாக இருக்க அப்படின்னு கேட்குற போத, அப்போ அணில் சொல்கிறது, என்னுடைய மனதில் கள்ளங்கபடம் எதுவுமே இல்லை, எனக்கு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் கோவமாகவே இருக்கீங்க எப்போவுமே,
உங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷமே எப்போவுமே இருக்கிறது இல்லை, அதனால் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிற போது சிங்கம் கூறுகிறது, நான் இந்த நாட்டுக்கே அரசன், ஆனாலும் எனக்கு இந்த மனநிறைவே இல்லையே அப்படின்னு மீண்டும் சொல்கிற போது அப்போ சொல்கிறது, நான் இங்கே கிடைக்கும் இலை தழை இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு, பழங்கள் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைவான ஒரு வாழ்வு, அதுவும் கிடைப்பதை நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டும் நான் சாப்பிடுகிறேன், சரியா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் அறியாத அந்த விலங்குகளெல்லாம் கூட எடுத்து சாப்பிட்டுடுறீங்க. நீங்கள் அதெல்லாம் கொடுமை, அந்த மாதிரி கொடுமையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இல்லை, மன நிறைவும் இல்லை. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைக்கிறதோ அதை மாத்திரம் நான் சாப்பிட்றேன். அந்த மாதிரி சாப்பிட்ற போது ரெண்டாவது எனக்கு பெரிய எதிர்பார்ப்பும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த அணில் கூறிக்கொண்டே செல்கிறது. அப்போது சிங்கம் சொல்கிறது, நான் இந்த பழம் இதெல்லாம் நான் சாப்பிட முடியாதே, அதனால் நான் பிற விலங்குகளை நான் சாப்பிடுகிறேன் என்னுடைய உணவாக அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா, உன்னுடைய மன மகிழ்ச்சி ஏன் இல்லைன்னு என்கிட்ட கேட்டீங்க, இதெல்லாம் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி அணில் கூறுகிறது. அப்போது ஆனால் சிங்கத்துக்கு ஒரு யோஜனை தோன்றுகிறது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த பறவையில் கண்டிப்பாக இலைத்தலையெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது, சரியா? பழங்களை சாப்பிட்டுட்டு உயிர் வாழவும் நம்மளால் முடியாது. அதனால் நாம் விலங்குகளை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். அதனால் இந்த பறவையில் இந்த அணில் சொல்கிற மன மகிழ்ச்சி நமக்கு வரவே போகிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மாத்திரம் இந்த சிங்கம் வருகிறது. அதாவது இதை நம்ம மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ, நான் ஏற்கனவே இந்த கதைகளில் சில இடங்களில் கூறியிருக்கிறேன், மகிழ்ச்சி என்பது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. மன நிறைவு வேறு, மன மகிழ்ச்சி வேறு, இரண்டுக்கும் வேறுபாடு உள்ளது. மன நிறைவு சொல்லுவாங்களே, போதும் என்ற மனமே பொன் செய்யமிருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ என்ன காரியம் சில பேர் செய்யும் செயலில் அந்த மன நிறைவு இருக்கும். இல்லைப்பா, நான் இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சேன், ரொம்ப எனக்கு நிறைவாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மன நிறைவு. மன மகிழ்ச்சி என்பது அடுத்தவர்களுக்கு நல்ல செயலை செய்யும் பொழுது அவர்கள் நம்மளை பாராட்டி கூறுகிறார்கள் அல்லவா, அது மன மகிழ்ச்சி. அது நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக. ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் வாழும் பொழுது, அதுவும் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் இனிமேல் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி எனக்கு இந்த வாழ்க்கை சரியாக போய் கொண்டிருக்கிறது, இதுவே எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நாம் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது நமக்கு இந்த மன மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். நேயர்களே, இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.